Hi friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Spring Boot microservicesல application logging பத்தி தான் பார்க்க போறோம். First of all, application logging எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்க டீபக் பண்றப்ப உங்க சோர்ஸ் கோடை மட்டும் வச்சு உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். அந்த மாதிரி சினாரியோல நீங்க டீபக் லாக் எனேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன்ல ப்ரொடக்ஷன்ல இஷ்யூ வருது அப்படின்னு உங்களோட சப்போர்ட் டீம் வந்து சொல்றாங்க அப்படின்றப்ப அஸ் அ டெவலப்பரா நம்ம லோக்கல்ல டெவலப் பண்றப்ப நம்மளுக்கு கன்சோல் லாக் சிஸ்அவுட் லாக் வந்து சஃபிஷியண்டா இருக்கும். பட் ப்ரொடக்ஷன் சினாரியோல வந்து நம்ம லாகிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அது போல நம்ம கிளவுட்லலாம் வந்து நம்ம டெப்ளாய் பண்றதுனால நம்ம சிஸ்அவுட் லாக் மட்டும் டிபெண்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட் அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அப்ளிகேஷன் லாக்ஸை வச்சு என்ன மாதிரி டைப் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அடுத்து நம்ம அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் லைக் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் ஆகுது அப்படின்றத வந்து லாகிங் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து சில டிபெண்டன்சிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில கான்ஃபிகரேஷன்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். லைக் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் சேஞ்ச் பண்ணணும், அடுத்து லாக்பேக் எக்ஸ்எம்எல்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதில் என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபைன், இப்போ அப்ளிகேஷன் லாகிங் தேவைப்படுது. இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் லாகிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ லாக், எரர் லாக், வார்னிங் லாக், இந்த மாதிரி மல்டிபிள் லாகிங்ஸ் இருக்குது. இதில் எந்த லாகிங் என்ன சினாரியோவில் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டேட்டாவை நம்ம லாக் பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் பெஸ்ட் ப்ராக்டிசஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை கவர் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எப்படி வந்து லாகிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து செட் பண்ணுறது, அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாகிங் வந்து பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் லாகிங் என்ன ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும், எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா நம்ம டீபக் லாக் எதுக்காக ஆட் பண்ணுறோம், அடுத்து எரர் லாக்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாகிங் கம்பேரிஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் நம்ம பார்த்துடலாம். கண்ட்ரோலரில் கிரியேட் மெத்தடை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறப்ப நம்ம யூஸ்வலாக கிரியேட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம், லைக் ஐடி, நேம், இமெயில் அந்த மாதிரி. ஸோ டீபக் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைக் பேலோட், அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனில் பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம டீபக் லாகில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி டேட்டா வருது அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டீபக் லாக் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் எனேபிள் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்ம சிஸ்டம் டெஸ்டிங் அந்த மாதிரி சினாரியோஸில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபைன், இப்போ டீபக் லாகில் நம்ம பேலோட வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து வேலிடேட் இமெயில் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா இமெயில் வந்து எம்டிஆர் இல்லாமல் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இமெயில் வந்து ப்ராப்பர் பேட்டர்னில் இருக்கான்னு பார்க்கும். இப்போ டெஸ்டிங்காக நான் ப்ராப்பரான இமெயில் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். ஃபைன், இந்த எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறப்ப நம்ம என்ன ஹேண்டில் பண்ணுறோன்னா நம்ம அதை கேட்ச் பண்ணி நம்ம logger.error போடுறோம். ஸோ எரர் வந்து எந்த சினாரியோவில் நம்ம கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம எரர்ஸ் வந்து எழுதுவோம். பட் நீங்கள் வந்து மெயினாக வந்து e.print வந்து போடக்கூடாது. ஏன்னா e.print போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கோட் லாஜிக்கே வந்து நம்ம வந்து சில ஹேக்கர்ஸ் இவங்களாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லாக்ஸையும் வந்து நிறையா வந்து லாக்ஸ் எழுத ஆரம்பிக்கும். ட்ரேஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் லாக் இருக்கும். ஸோ அதனால் கேட்ச் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் logger.error யூஸ் பண்ணணும். பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம error.get மெசேஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் நம்ம லாக்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப என்ன எரர்னால இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ logger.errorலையும் சிமிலர் logger.error எதனால் ஃபெயில் ஆகுது, அடுத்து என்ன எரர் மெசேஜ் அப்படின்றத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபைன், இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இருக்கிறது வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ் கேஸ் வந்து பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ராப்பராக வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நான் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லாக் வந்து இமீடியட்டாக ஆகலைன்னா நீங்கள் ரீலோட் பண்ணுங்கள். ஸோ ரீலோட் பண்ணால் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீபக் லாகில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் வித் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேலோட் டீட்டெயில்ஸ் இல்லை கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பட் ப்ரொவைடட் அதில் வந்து சென்சிட்டிவ் டேட்டா இல்லாமல் இருக்கணும்.
அடுத்து வந்து டீபக்ல இங்கே இமெயில் வேலிடேஷன் பாஸ்ட்டு என்ன இமெயில் ஐடி பாஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கோம். அடுத்து இன்ஃபோ லாகில் வந்து நம்ம என்ன ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ மெயினாக நம்ம டீபக் லாகில் வந்து சம் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்ஃபோ லாகில் வந்து வெரி மினிமல் டேட்டாவை தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எரர் சினாரியோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எரர் சினாரியோக்கு வந்து நான் ப்ராப்பரான ஜிமெயில்னா ஐ மீன் இமெயில் அப்படின்னாலே இட் ஷுட் பி ends with @gmail or @yahoo.com இந்த மாதிரி வரும். நான் டெஸ்டிங்காக இப்போ இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணலாம். இதை சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்துச்சு, எரர் இன்வாலிட் இமெயில் அப்படின்றது வந்துருச்சு. இது வந்து யூசருக்கு வந்து இந்த எரர் வந்து கன்வே ஆயிரும். பட் அஸ் அப்ளிகேஷன் நம்ம டெவலப்பர் நம்ம லாக்ஸை பார்க்குறப்ப நம்ம எழுதிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் லாக் வந்து எழுதிருக்கு. எரரில் இமெயில் வேலிடேஷன் ஃபெயில்டு அப்படின்றது போட்டுருச்சு. இங்கே தான் வந்து இந்த கேட்ச் ஃப்ளாக்ல நம்மளுக்கு எழுதிருக்கு என்ன எரர் மெசேஜ் நம்ம போட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுறப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேஷன் எரர் ஒயில் கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த e.get மெசேஜ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எரரை வந்து த்ரோ பண்ணுறப்ப நம்ம என்ன எரர் மெசேஜ் போட்டிருக்கோமோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எரர் லாகு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு சில கலர் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீபக் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கும், இன்ஃபோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட்டிஷ் அந்த மாதிரி இருக்கும், எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா எரர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வார்னிங். எதனாலனா சம் ஃபெயிலிங். ஸோ அஸ் அ அப்ளிகேஷன் சப்போர்ட் டீம் ஆர் அஸ் அப்ளிகேஷன் டீம் நம்ம வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மெயினாக வந்து நம்ம டீபக் லாக்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணணும், எரர் லாக்னா என்ன, அதில் என்னென்ன லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லாக்ஸ் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் மோஸ்ட்லி யூஸிங் தான். இன்னும் 1 or 2 இருக்கும், பட் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ அப்ளிகேஷன் ட்ரேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்டு லாக். அதாவது வந்து இது டீபக்கை விட வந்து இன்னும் நம்மளுக்கு நிறையா டீடைல்டு லாக் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம். டீபக் லாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ஜார் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்ப்ரிங் பூட் ஜாரை யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு எக்ஸப்ஷன் வருது, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டீபக் லாக் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன்லையும் டீபக் லாகில் நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் போட்டிருப்போம், லைக் பேலோடு என்ன அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம டீபக் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொடக்ஷனில் நம்ம டீபக் யூஸ் பண்ணக்கூடாது, ஓன்லி டெஸ்டிங் ரீஜன்ஸில் தான் நம்ம டீபக் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோலாக் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது லைக் அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லியா இல்லைனா யூசர் வந்து ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறாங்க, அது அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் மினிமம் டீட்டெயில்ஸ் லைக் ஐடியை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுவோம். அது வந்து இன்ஃபோ. வார்னிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து யூசர் வந்து ஒரு டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த டீட்டெயில் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்றது லைக் வார்னிங். யூசர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுறாங்க, பட் அது பண்ண முடியல, அந்த மாதிரி வார்ன் பண்ணுறது வந்து வார்னிங். எரர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சம்திங் ஃபெயில்டு. எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ண முடியல, இப்போ நீங்கள் வந்து மெசேஜிங் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சினாரியோவில் வந்து உங்களோட கியூவை வந்து கனெக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி சம் கிரிட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம எரர் லாகில் தான் போடுவோம். அப்போ தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் பேஸ்ட் ஆன் த எரர் லாக்ஸ். இப்போ அக்கரன்ஸ் ஆஃப் த எரர் லாக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மள ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் வந்து அதுக்கு வந்து அலர்ட் இதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இமீடியட் அட்டென்ஷன் வேணும். அப்போ தான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற லாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து அப்படின்றது பார்த்துடலாம். பெஸ்ட் ப்ராக்டிசஸில் மல்டிபிள் இருக்குது, அதில் வெரி ஃபியூ வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறப்ப உங்கள் லோக்கல் டெஸ்டிங்க்கு நீங்கள் வந்து சிஸ்அவுட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் சிஸ்அவுட் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீபக் லாகில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் இதை வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் லாக்ஸ் எழுதுகிறப்ப அது வந்து மெமரியை வந்து புது ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணும். இது பேசிக்கான இது தான். பட் பெட்டர் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் லைக் வச்சு யூஸ் பண்ணணும். அது வந்து இது. அடுத்து வந்து அவாய்ட் லாகிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து லேர்னிங் வரைக்கும் ஓகே, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு பேங்கிங்க்கு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் ப்ராப்பரான டேட்டாவை தான் லாக் பண்ணணும். லைக் யூசரோட ஐடி அந்த மாதிரி லாக் பண்ணலாம், பட் யூசரோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், இமெயில், அவங்களோட அட்ரஸ், இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் டேட்டா. நீங்கள் வந்து 2 பண்ணலாம். ஒன்று வந்து
நீங்கள் லாக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்கிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பேங்கிங் பண்ணுறப்ப நம்ம கஸ்டமரோட கார்டு நம்பரை வந்து டைரெக்டாக கார்டு நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணாமல் மாஸ்க் பண்ணி பண்ணுவோம். லைக் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் லாஸ்ட் 4 டிஜிட் வந்து மாஸ்க் பண்ணி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது வந்து பெட்டர். அடுத்து வந்து எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷன் அக்கர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே எக்ஸப்ஷன் ஆச்சு என்ன எக்ஸப்ஷன் ஆச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸப்ஷனை நம்ம பண்ணுறப்ப நம்ம பெட்டர் எரரை வந்து போடுறது e.get மெசேஜ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காரலேஷன் ஐடி. இப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் போனதே பார்த்தீங்கன்னா மோனோலித் அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃப்ளோவை நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஒரு மல்டிபிள் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஃப்ரம் இப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஆன்போர்டிங் மார்க்கு இல்லைன்னா ஆர்டரிங் இந்த மாதிரி மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் வந்து கிளப்பாக இருக்கிறது தான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் ஃப்ளோ ஆகுறப்ப என்ன மாதிரி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம காரலேஷன் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். லைக் டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஐடியை வச்சு அந்த டிரான்சாக்ஷன் எந்தெந்த மைக்ரோ சர்வீஸை வந்து ஹிட் பண்ணியிருக்கு, எந்தெந்த சர்வீஸ் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, எந்த சர்வீஸில் வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு அப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரு டிரான்சாக்ஷன் லைஃப் சைக்கிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு காரலேஷன் ஐடி யூஸ் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஐ ஹோப் உங்கள் சீனியர்ஸ் ஆர் நீங்களாக இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸை யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற சில ப்ராக்டிசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது வந்து உங்களுக்கும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்ளிகேஷனில் எப்படி டீபக் லாக் எரர் லாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாகிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம லாகிங் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே போல் இந்த சேனலையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.